கடவுளே 1050 என் பேண்ட் ஏதா அம்மா என் சொக்கா ஏதா 1050 ரூபாய் பணம் மேடம் மேடம் என்னவா மேடம் அவ்வளோ தொலைச்சே போகுது மேடம் என்ன என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆகிடுது மேடம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் போட்டு போட்டு அழைச்சி பின்னாடி காய வச்சுக்கிறேன் கரண்ட் ஆபீஸ்ல துணி கூட துவைக்கிறாங்க 1050 ரூபாய் எடுத்தாங்கண்ணே என்ன 1050 ரூபாய் எனக்கு தெரியாது ஆமா பணம் வாங்க சொல்ல கைய பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்க இப்ப மூஞ்ச காட்டுறாங்களே மேடம் 1050 என்ன சரிண்ணே பீட கடைக்கு வந்துக்குது பாரு பீடைங்க 1050 ரூபா நான் பார்க்கலையா அவன் 2000 ஊற்று சோமான கிடக்குறான் 1050 ரூபா நின்று வருது சரி சோமான கிடக்குறான் அவன் 1050 அச்சமான 1050 நான் பார்க்கலையா 1050 எண்ணெயில கழுவு போட்ட மாதிரி போற 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 மேடம் கவுண்டர் ஓபன் ஆச்சு ஓப்பனும் கூடாது என்ன இந்த மேரி கை நீ காட்டுனா நான் பேச கையில ஆச்சிடுவேன் நானும் நான் ஆட்டுவேன் எனக்கு காட்டி காட்டிய கையா நான் ஆட்சி காட்டுவேன் பேச கையே 5 லட்சம் கொடுத்து கை தரணும் என்ன பண்ண சொல்றேன் ஏய் கரண்ட் ஆபீஸ் தானே இது யார் சொன்ன நீ தான் சொன்னியே கரண்ட் ஆபீஸே இதுதாங்க கால் அடிச்சு விட்டா இங்க தான் பிள்ளை காட்டணும் இந்த தானே மேடம் சொன்னீங்க இந்த மேலாம் திருப்ப கூடாது மூஞ்சி திரும்பி மூடும் மேடம் என்ன பில்லு கொடு என்னத்துக்கு பில்லு வாங்குங்க இன்னைக்கு தான் கடைசி தேதி நிறைய ஹெல்ப்பர் வீட்டுக்கு போயிருப்பா ஊம்பு 2 போடும் பில்லு கொடு ஏன்னா என்ன போட எனக்கு நான் வாங்கிச்சியா ஏய் பில்லு கூட டென்ஷன் போட்டு நம்ம பணத்தை காட்டுனா பில்லு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா இதிலே போயிட்டு இருக்கிறவன் ஊரை கட்டுருவ நீ தானா வரமாட்டோம் பில்லு கொடு மேடம் எந்த ஆபீஸ்லடா இது மாதிரி கேக்குறாங்க இப்ப இருந்தா ஏத்துக்கணும் பேட்டரி காசு எங்க வந்துட்டு யாரும் அந்த துட்டு கேக்குற போறாடியா அம்மா நான் இது மாதிரி தூக்கும் நானு யாரு தெரியுமா அதான் எதிர்பார்த்துக்கிறேன் மேடம் என்ன நம்ம வீண் சண்டை வேணாம் பணத்தை கட்டணல்ல பில்லு கொடு கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆபீஸ்ல கரண்டே கட்டாதா கை பில்லு முடியாது மையாவதுக்குதா கிடையாது அப்ப கரண்ட் எப்போ வரும் நான் நினைச்சா தான் வரும் எப்ப ஏய் வந்த இடமே தப்பு ஏரியா தெரியுமா கரண்ட் ஆபீஸா அடி வைக்கிற மாதிரி நேம் போடுவோம் ஜெகஜோயே எழுதி பாரு டே பாடுசே அத படிக்காத எதுக்கு வந்திருப்பீங்க மொந்த வாசி நுழைய நாடகம்
வேணும் கட்டின்னு தெரியுது. அம்மா அண்ணா எல்லாம் ரெட் கலர்ல எரியுது. ஏரியாவே ரெட் லைட் ஏரியாடா பையா. நானும் சாருக்கா குரம் பண்றேன். எப்படியா பாட்டு குரம் பண்ணுவான். எங்க ஏரியாவே ரெட் லைட் ஏரியா. சிவப்பு விளக்கு. விளக்கு ஜெகஜோஜே ஏரியா எங்க அண்ணா வந்து. உங்களாண்ட ஜிட்டு தான் ஆகணும். கரண்ட் ஆபீஸ் கிடையாது. அப்படின்னா இது எந்த ஏரியா? டேய் கேள்விப்பட்டிருக்கியா? லோபர் கேள்விப்பட்டிருக்கியா? டேய் ஐட்டம் தெரியுமா? நான் எந்த ஐட்டத்தை பார்த்தேன்? கராக்கினா இங்க பாரு கேஸ் எழுதுறதுமே தான். ஐயோ கேஸே எழுதுவோங்க. தாசி ஊடா? ஆமா தாசி நான் தேவடியா தானா? தேவடியா ஊட்டி 1050 ரூபாய் கட்டிட்டேன். 1050 ரூபாய் போய்தாவா மேடம்? தேவடியா மேடம் பூஜை போட்டு அப்படி ஏத்தி ஐயோ 100 ரூபாய் கட்டாங்க. நாங்கதான் பணத்தை கட்டணும். ஐயோ பூசாரி கூட கரண்ட் பில்ல கட்டுறாங்க. என்ன இருந்தாலும் உன் டாக்ஸ் மாதிரி வராது. என்னத்த கட்டுறா? நம்ம தீர்த்தப்பட்டு கிராமம் ஆலய பூசாரி பழனி என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் ஆட்டோக்கார் ராம்தாஸ் தீர்த்தப்பட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து 100 ரூபாய் பில்லு கட்டிருக்கிறார்கள். மேடம் என்ன மேடம் மேடம் தொடவே கூடாதுங்களா? கைப்பற்றி பணத்தை ஏதோ ஒன்று கட்டணமா? அம்மா நானும் எவ்வளோ போறோம்? ஐயா அப்படின்னா ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறியா? உள்ளக்கிற தேங்க முடி எடுத்துக்கிறேன். பாத்து பாரு யாரு என்ன வந்து சொல்லக்கூடாது. படுமத்தி பவுடர் கழிகிட்ட பாரு. என்ன இந்த இடத்துக்கு வந்தமா பணத்தை கட்டமா மொத்த ஓடி போனோம். திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படியே பாட்டு இறந்து பணத்தை கொடு. என்னத்துக்கு பில்லு கொடு. நான் போட கட்டணம் ஓடி போன அம்மால தபா சூத்த அக்தலவனா அம்மால என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? இங்க அறா அறா கத்தி கடியாஜாங்க ஓதிரு வாயா. டேய் இங்க வா. வெள்ளைய காண கோதிரிடு நீ. இங்க பாருடா. இது எப்படியா பட்ட ஏரியான்னு சொன்னேன். மறுபடியும் நீ காசு கட்டி ஒண்ணு பணத்தை கொடு. 50 ரூபாய் கைச்சிக்கோ. என்ன பண்ணு? ஒண்ணு பில்லு கொடு. டேய் இது ராஜ்கிட்ட வந்த பணமா? அந்த சுடுகாடு போன பணம் ஒண்ணுதான். வீடியோ சரித்திரமே கிடையாது. 1050 கோயிதா கிளம்புடா. ஓ சீனிவாசா போதண்ட ராமா. ஓ சீனிவாசா போதண்ட ராமா. 1050 அம்போடு போச்சு. குத்து விளக்கு மேடம். என்ன பணம் இல்லாத போனா என் பொண்டாடி சேர்க்க மாட்டேன். அதுக்கு என்ன மாதிரி சொல்ற? நானே எலும்பு தோலுமா தரேன். நீ அர்த்த ஊருக்காக 8 நாளைக்கு வச்சு சொல்லலாம் போல இருக்குது. பெரியாண்டு ஒரு பூச்சி கொடுத்துக்கிற லோலராட்டம். மேடம் என்ன இங்கே எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். வேலை செய்வியா? செய்யணும்னு எனக்கு ஆசை. ஓடு கொடுக்கணும். ஆனா உடம்பு ஒத்து ஓடு கொடுக்கணும். ஒரு குனியா அதுதானே நல்லா குனிய கட்ட வர சொன்னோம். முட்டுதே எவன் ஒரு 10 நேரம் குனிச்சா திரும்ப நல்லா போதும் பாய் தரா மாய பார்த்து ஒரு பெல்லு தவறாத சொச்சாக்குது. எவன் தருவான்? கத்திரிக்காய் கடிச்சிட்டு சின்ன வயசுல பல்லு படக்கூடாதா? பெல்லே படக்கூடாது. நீ கரப்பட்டு கரப்படாது வச்சிருங்க நீங்க. குட்டி செலக்டட். ஐயோ மேடம் நல்ல வேலையா கொடுங்க மேடம். கண்டிப்பா. கால் வழியா 10 வருஷம் படிச்சேன் நான். அதுக்கு ஏத்த மேல பிரச்சனை இல்லை. நல்ல வேலையா
இந்த அம்மா உடனே வரும்பொழுது ஒருத்தர் 2 பேரை வராங்க. அதனால 15, 16, 17, 18 பேரா வராங்க. 18 பாரத போரே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க போர் நடக்குது, பின்னாடி போராட்டமே நடந்துக்குது. பின்னாடி நடக்கல, உச்ச போட்டிக்கிறீங்க பாரு, அது உள்ள தான் நடக்குது. கண்ணை குட்டிச்சுன்னு வழங்கதான் சாய்க்கிறாங்களா? ஊடகம் நம்பதான் பாரு, போன் பண்ணி கேக்குறானுங்க என்ன. சரிதான், என்ன வேணும் பொண்ணுக்கு? மேடம் எங்கன்னா வேலை வர கம்மிடுறா பணத்தை கட்டிடுவேன். 1050 ஏங்க பாருடா, ஒரு ஆம்பளை நல்லா செலக்ட் பண்ணணும், சரியா? செலக்ட் பண்ணி டோக்கன் போட்டு வைக்கணும். டோக்கன் போடணும். நல்லா அது பாரு, டீசென்ட் ஆகறனா பாரு. இந்த கிளியா முலியான குச்சி போட்டு வரானுங்க பாரு, தாலி அத்த பசங்க போனா போறானுங்களா, அப்படியே கூட்டா ஜோனி ஆகறானுங்க. யாரால முடிச்ச? இவ்வளவு பெரிய வாய் வச்சுக்கிறேன், பணத்தானா குச்சி போட்டு வர கீழே வாட்டம். திரும்ப சரியா? டோக்கன் போட்டு வைக்கணும். இந்த வேலைக்கு பேரு கோட்டி டாபர் மேல இருக்கு. டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்க முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவை அவட்ட டாபர் மாமா வேலை. எம்மா நான் ஒரு டாபருங்க. கரண்ட் பில்லு கட்டின டாபர் சிதிப்பு மாடா சிச்சி கிடக்கணும். சிச்சி சிதிப்பு சிதிக்கணும். என்ன கெளியா முடியான என்ன வாய் பாவி மச்சி வாய் பேட்ல கண்ணு எதுக்கு வச்சுக்கிற? டப்புக்கு நடி கண்ணு இல்லையோ. உள்ள உட்கார், பெட்ல உட்கார், வரேன். எங்க செஞ்சு விட்டாலே அந்த காது முதலாளி வந்து பெற்று வர அம்மா ஆந்திராவுல லாரி ஓட்டணும். ஐயோ நமக்கு முன்னாடி அவங்க நல்லா இருப்ப சாமி. அந்த கூத்தாண்ட ஒரு சின்னத்துல அண்ணா நமக்கு எதனா குடுறா பாடு. நல்லா இருப்ப சாமி, எதனா குடுறா. கைய வச்ச சொற்பால் அடிப்ப பாடு. பையா கம்முன்னுறா பையா பணத்தை கட்டிட்டு பாடும் போய் பார்த்த உடனே உண்மையது எனது கடமானது அப்படியே படுகிறது. கத்தி சண்டை தான் போடணும். என்ன பண்ற? வேலை பார்த்துக்கிறேன். வேலை டாபர் மாமா வேலை. உலகத்தை படைத்தாரே பிரம்மா, அவருக்கு எத்தனைமா? நம்மளெல்லாம் பெற்றெடுத்தாரே அம்மா, அவளுக்கு எத்தனைமா? இந்த வேலை செய்யறேன் எனக்கு டபுள்மா. டாபர் மாமா
ஆமா உனக்கு என்னங்க வேலை? தினந்தோறும் இதே இடத்துல தான் எனக்கு வேலை இருக்கிறது. தினந்தோறுமா வர? ஆமாடா. உடம்பு டயர்டா இல்ல? எனக்கு ஆகாது. என்னத்துக்கு வருவா? எங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் காதலி இங்க தராளா? ஆமாண்டா. யார் அவள்? சேலை காச்சேலை செருப்பால டேய். பையன் நமக்கு முன்னாடியே கரண்ட் பில் கட்டுவாங்க. உட்கார். உனக்கு 7ஆம் நம்பர் டோக்கன். ஓகே இருக்கு. எப்படியா மேடம்? என்னடா ஏதோ ஆளு வந்துக்குதா ஆளு. ஜெயிலே வருவான். உன் அந்தரங்க காதல. மாமாவா ஐயோ அம்மா என்ன மூஞ்சி தொங்கல் விட்டு வந்தது. என்ன ப்ராப்ளம் என்னவோ போய் கேள்வி நானு நான் கேட்கறேன் போ பணத்தை போச்சு ஓடிடுறோம். பாடி கொடுக்குறேன். ஐயோ என்னங்க என்னங்க கல்யாண பங்களில் ஆடும் பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா எப்பொழுது பார்த்தாலும் மலர்ந்த ஏன் எதற்காக வாடி வந்தீங்க? என்ன காரணம் என்கிட்ட சொல்லுங்க. காரணம் இருக்கிறது. காரணமா அத கூறத்தான் உன்னிடம் ஓடோடி வந்தேன். அப்படியா? என்ன நடந்து தெரியாமல் சந்தோஷமா இருக்கிறேன். என்னங்க நீ சொல்லுங்க. நான் ஒரே சிந்தனையாக இருக்கிறேன். என்னய்யா? என்ன நாட்டு இளவரசியோட முத்தாளுக்கு ஆ பல பேர் மத்தியில் என்ன அவமானப்படுத்தி விட்டார்கள். என்ன சொல்றீங்க? அது அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது. அப்படியா? அந்த மஞ்சள் நீராட்டு விழா நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? தகுதியானபடியே நான் கூறுகிறேன். கூறுகிற வாய்ப்படி என்னங்க? ஆவது பின்னால் அழுவது பின்னால் சாவது பின்னால் சகலம் பின்னால் ஓர் பிடித வினை மீட்க முடியும். அதே வல்ல விஷயத்தை கலக்கிறேன். அது மட்டும் கிடையாது. பாம்புக்கு பல விஷயம், ஏழுக்கு கொடுக்குற விஷயம். ஆனா அந்த கட்டளைக்கு உடம்பெல்லாம் விஷம் ஓவருங்க. என்னங்க சிலந்தி வளர சிக்கன உள்ள தப்பிச்சலாம். அந்த கட்சியில வளர வீழ்ந்த தப்பி அடிக்கணும். அப்படியோ அது மட்டுமல்ல, வேற நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டு சொல்லுங்க. நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். காதலர் மன்னர் அரசபையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போன் அடிக்க அதுதான் முடியாது. நல்லா கொஞ்சம் கொலை ஜெயலலிதா சுத்தி போட்டு இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. எதற்காக? ஆ, இந்த நாட்டை நாம் இருவரும் அடைய வேண்டும். அதுக்கு தானே. நாட்டிற்கு நீ மகாராணியாக வேண்டும், நான் மன்னனாக வேண்டும். நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டும். அவ்வளவுதானே. அது மட்டுமல்ல, அவளை பழி வாங்க வேண்டும். நீ ஐயோ புறப்படு மஞ்சளோட செருப்பு சொன்ன பாரு. ராஜாவளே, செருப்பு நான் இப்ப தெரிவிக்கிறேன். வா, போக வா, போக வா. சொல்கிறேன். இல்ல, வா, வா, வா.